குட்டி வா உட்கார். இனிமே அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? குட் பாய். ஆண்டனி இந்தாடா. அப்பச்சி இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு ஓடிப்பிட்டா. பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு சாமான தூக்கிட்டு வந்துருவா. ஏய் மகசேகி துரோகத்துக்கு ஆத்தாக்காரி அனுப்புவா. அவ ஆத்தாக்காரி சந்தோஷமா இருக்கட்டும். இந்தாடா. அப்பச்சி இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்தா ஓடி போயிருக்கானா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவளும் பெண் தானே. அப்படின்னா இடையில் வந்தவள் இடையிலே சென்று விட்டாள். சில நாட்களுக்கு பிறகு அப்பச்சி என் மகளும் மருமகனும் நீலங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களா? காப்பாத்துங்க அப்பச்சி, காப்பாத்துங்க. சொல்லி என்னன்னு பார்க்க சொல்றேன். ஏமா அவனைத்தான் அவனுக்கு தேடி வந்திருக்கானுங்க. நீ ஏன் சும்மா நின்றுகிட்டு இருக்க? போக வேண்டியதானே? இவர் வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். ஏப்பா ஆண்டனி, அப்பச்சி சௌக்கியமா இருக்காவளா? இந்த புள்ள என்ன தப்பு பண்ணிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? ஏப்பா இந்த பொண்ணு ஒன்றும் தப்பு பண்ணல. அவன் மேலதான் பிரச்சனை. பட் அவனை விட்டா தான் போகும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணா? ஏப்பா துபாயில லட்சக்கணக்கில் சொல்லியா? துபாயில 4 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு பணத்தை அனுப்பிச்சு வச்சா தங்கச்சின்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கான் சார். மதுரையில் இருக்கிறப்ப அந்த பையன் ஒரு பிள்ளைகிட்ட 15 லட்ச ரூபா ஆட்டை போட்டிருக்கான் போல இருக்கு. சரி அது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டு வா. சரி இன்ஸ்பெக்டர், 15 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டா இவனுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடும். இப்படியே எல்லா பிரச்சனையும் நீங்களே தீர்த்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மம்மி எங்க மம்மியை நீ இழுத்துட்டு போயிட்டு இருக்க? தங்கத்தை தூக்கி கொடுத்தேன், தகரத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அங்க பாரு அவனை. போய் என்னன்னு கேட்டு தொலை. என்னடா இது புது பழக்கம்? பழைய பழக்கத்தை நினைச்சேன், அதுல வந்த புது பழக்கம். அப்பச்சி எனக்கு 15 லட்சம் ரூபா கொடுத்தார். எனக்கா கொடுத்தார்? உனக்கு கொடுத்தார். 15 லட்சம் ரூபா அப்பச்சி உனக்கு கொடுத்தார்னா அவருக்கு நீ என்ன கொடுத்த? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்பச்சி உன்னை எங்க தொட், எப்படி தொட், எப்ப தொட், டார் 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 அப்பச்சி உன்னை தொட்டா. அப்பச்சி என்னடா? இந்த விசா கட்டிக்கிட்டவன் குடிச்சுவிட்டு உங்களையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு பேசி டார்ச்சர் பண்ணுறான் போல இருக்கு. அந்த பொண்ணு வெளில உட்காந்துட்டு இருக்கு அழுதுகிட்டு. உங்களை பார்க்கணுமா? கொடா முட்டாப்பல பழசை ஞாபகப்படுத்திக்கிட்டு. டேய் அந்த பொண்ணு இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டிடா. இப்போ அதை கூப்பிட்டு வச்சு பேசணும் நல்லாவா இருக்கும்? சரிப்பட்டு வராது போ. சும்மா கூப்பிட்டு வச்சு 2 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டீங்கன்னா. அழுகுறாளா? அப்போ ஒன்று பண்ணு, அந்த பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு 2 பேரை சேர்த்து கூட்டு வா. சரியா? சரி அப்பச்சி சரி. அழுக விட்டுருக்கானா? ஏப்பா எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ண. உன்னை நம்பி வந்த பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்கிறதுல ஏன் இப்படி சங்கடப்படுத்திட்டு இருக்க? தப்பில்ல? அப்பச்சி 12th நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ்லயும் நான் ஃபர்ஸ்ட். நான் வாழ்க்கையில பெருசா சாதிப்பேன்னு வீட்டில் ஊர்ல எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணேன். இண்டிவிஜுவலா என்னால் எதுவும் சாதிக்க முடியல அப்பச்சி. அதனால தான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி உழைச்சிக்கலான்னு காசு வாங்கினேன். அந்த 15 லட்சத்தை கூட நீங்க தான் கொடுத்து காப்பாத்துனீங்க. இப்போ கூட நீங்க எடுத்து கொடுத்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நினைச்ச எனக்கு கேவலமா இருக்கு. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அடிச்சேன், வளரிட்டேன் அப்பச்சி. பல வருஷம் தண்ணி அடிக்கிறவனே உளறிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அடிச்சிருக்கேன், உளறிட்டேன். தப்பு இல்லை. கமிட்மெண்ட் உனக்கு இல்லைன்னு இல்லை. வேலை இல்லாதவன் மூளையை சுற்றி சைத்தான் சடுகுடு ஆடும்னு சொல்லுவாங்க. ஒன்று பண்ணுறேன், ஒரு 5 கார் வாங்கி தரேன். ட்ராவல்ஸ் வச்சு பெருசுப்படுத்திக்கிறியா?
கண்டிப்பா அப்பச்சி. இன்னொரு முறை இந்த பொண்ணு கலைஞனா பார்க்கப்படாது. சரிங்க அப்பச்சி. எனது நிறுவனத்தில் 5 கார்களை பெற்றுக்கொண்ட அவன் அப்புச்சி 5 கார் வாங்கி கொடுத்தாருல, இப்ப என்ன கார் எங்க இருக்குனே தெரியல. சம்பாதிக்கனா துப்பு இல்ல, நிர்வாகம் கூட பண்ண மாட்டியா? அத்தை, நிர்வாகமே பண்ணிட்டு இருக்க. எதுக்கு நிர்வாகம்? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கல்லால உட்கார்ந்திருந்தா நிர்வாகம் பண்ணிருப்பேன். எவனோ வாங்கி கொடுத்ததானே. நான் என்ன ஆணியன்? பழைய மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ திருந்தவே மாட்டியா? என்னது? எங்க வேர்க்கலையே காணோம். ஐயோ ஐயோ, ஆத்தாளும் மகளும் சைக்கோ ஆயிட்டாளுங்க. இதே நிலைமை நீடிச்சா என்ன கொண்டு பாடிய மறைச்சிருவாளுங்க. இவ பாடிய மறைச்சிருவா, இவளுக பாடிய மறைச்சிருவாளுங்க. பாடிய மறைச்சிருவாளுங்க. என்னம்மா அது? எந்திரி, எந்திரிமா, எந்திரி. என்னாச்சு? இதுக்கு மேல அவன் கூட வாழ்ந்தான் நான் செத்துருவேன். எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. என் கூட வாழ்ந்தா அவ செத்துருவாளா? அவ கூட வாழ்ந்தா நான் பைத்தியக்காரனாயிருவேன். தயவு செஞ்சு அவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்பச்சி. நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன். சத்தியமா எனக்கு தெரியாது அப்பச்சி. ஏன் லவ், ட்ரூ லவ். கல்யாணம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட என்ன சேர்க்கல அப்பச்சி. கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தேன். என்ன பிரயோஜனம்? மூளைக்கு மூளை உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. நல்ல சைக்காட்ரிஸ்ட கூட்டு போல நினைச்சா அங்கேயும் வரல. எனக்கு வேற வழியே தெரியல. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா எல்லாம் சரியாயிடும் நினைச்சுக்கிட்டு நானே வற்புறுத்தி அவ கூட ஒரு நாள் சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஆனா இதுல உங்க பேரை சொல்லிட்டா அப்பச்சி. முறைன்னு சொன்னாளா? முரேன்னு கத்திட்டா அப்பச்சி. தப்பு ஓமையில இல்லையா? என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நான் நன்றி மறந்தவ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அது தப்பு தானே? இந்த காலத்துல யாரும் உன்ன மாதிரி தவற ஒத்துக்கிற. நீ மனச்சாட்சி உள்ள பொண்ணு. அதனாலதான் இருந்த பொழுது என் பேரை சொல்லியிருக்கேன். விசாகா, நான் ஒரு முடிவெடுத்து சொல்லுவேன். அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். ஒத்துக்குவியா? டைவர்ஸ், டைவர்ஸ். ஏப்பா, நீ அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு காலம் முழுக்க தனியாகவே இருந்துருவீங்களா? ஆணோ பெண்ணோ கமிட்மெண்ட் வேணுமியா? கமிட்மெண்ட் இல்லாத உங்களோட வாழ்க்கை கடைசி காலத்தில் நிம்மதி இல்லாமல் தான் போகும். பல தலைவருடைய வாழ்க்கை இதுக்கு உதாரணம். இங்க பாருமா, புருஷ பக்கத்தில் இருக்கையிலே அது என்னடா சிங்கிள்? முரட்டு சிங்கிள். ஏகப்பட்ட முரட்டு சிங்கிள் காலங்காத்தால எக்ஸசைஸ் பண்ணிட்டு நெஞ்ச விடச்சிக்கிட்டு வெறிகுண்ட வேட்டனாய வீதியில தெரியறானுங்க. இப்ப நீ தனியா இருக்கிற செய்தி தெரிஞ்சுன்னு வச்சுக்க, தாவி குதிச்சிட மாட்டானுங்க. சரி, இவன் வேண்டாம். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு யாரு? புத்தன் வருவானா? புத்தர் எது கல்யாணம் பண்றாரு? என்னப்பா? அப்பச்சி நீங்க பேசுங்க. இங்க பாருப்பா, டெல்லியில் இருக்கிற என்னுடைய பிரான்ச்சில் உனக்கு ஒரு கௌரவ பதவி போட்டு கொடுத்துட்றேன். இங்க எப்படி லீஸுக்கு வீட்டில் இருக்கீங்களோ அங்க அதே மாதிரி லீஸுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்றேன். 2 பேரும் அங்க போய் தங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுங்க, நல்லா பேசுங்க. 6 மாசம் கழிச்சும் உன்னை அவளுக்கு பிடிக்கலையா, அவளுக்கு உன்னை பிடிக்கலையா, அப்புறம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். என்ன புரியாத ஊரு, புரியாத மொழி, எப்படி அப்பச்சி கொண்டு வந்து விட்டுட்டாரே, நான் எப்படி விடுவேன்? மாதத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ நான் டெல்லிக்கு வருவேன்ல, உங்க வீட்டுக்கு வந்து நான் பார்த்துட்டு போனேன். என்னம்மா, என்ன தம்பி? ஆண்டடி, டெல்லிக்கு நாம போற பொழுது இவங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போடு. உடனே போட்டுறேன் அப்பச்சி. அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். சரி. 2 பேருக்கு சம்மந்தம் தானே? அப்பச்சி, ஆல்பர்ட் லைன்ல வரான். ஆன் மைக்கில் போடு. அப்பச்சி, என்னப்பா ஆல்பர்ட், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டியா? நான் எதுக்கு ஏர்போர்ட் வரணும்? என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற? என்னது, மாசத்துக்கு 2 முறை என் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவியா? நான் என்ன சேட்ட? ஏய் ஆல்பர்ட், ஏய் இந்த பார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃப்ரெண்ட்ஸ் பங்க்ல உன் பஸ்ஸுங்களுக்கு டீசல் போட மாட்டேன், பெட்ரோல் போட மாட்டேன்னு அடம் பிடிச்ச பாத்தியா?
நீ எப்ப சிக்குவ எஃப்ஐஆர் போடலான்னு மூடி இல்லாத பேனாவோட அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் நான் கருப்பு பணத்தை கையிலேயே தொட மாட்டேன், நான் முருகரோட செல்ல பிள்ளை அப்படின்னு பீத்தன பாத்தியா? உன் கழுத்து எப்ப சிக்கும் 10 விரல்ல அப்படியே பிடிக்கலான்னு மேலிடம் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன கேக்குதா அப்பிச்சே? அப்பிச்சே அப்பிச்சே, இந்த 5 காசு முட்டையெல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றீங்களா? இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குல்ல. இனிமே தான் முக்கியமான விஷயம். 20 கோடி மொத்தமா நீ எனக்கு கொடுத்துரு. என் பொண்டாட்டிய முழுசா நான் உனக்கு கொடுத்துறேன். இன்னும் 2 மணி நேரம் தான் உனக்கு டைம். இவனுக்கு பணம் கொடுக்கணுமான்னு யோசிச்ச தலைப்பு செய்தி தான், பிரேக்கிங் நியூஸ் தான், அரெஸ்ட் தான், எஃப்ஐஆர் தான், ஜெயிலு தான், கம்பி தான், களி தான், தான் 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 தான். என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்க? பிரேக்கிங் நியூஸ்ங்கறா, தலைப்பு செய்திங்கறா, 20 கோடிங்கறா. என்ன நீ பாத்துட்டு இருக்க? அப்ச்சி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஆண்டனி, ஆள்பட்ட போடு. வற்புறுத்தியதால் அவனை கொல்லச் சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த நிமிடத்திலிருந்து என் நிம்மதி போய்விட்டது. அவனுக்கு போன போடு. அவனை எப்படியாவது வரவழைச்சு அவனுக்கு என்ன பிரச்சனை பேசிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்களே. அவசரப்பட்டு கொண்டுடக்கூடாது. முருகா, ஏதாவது தப்பா நடத்திட பண்ணிடுறேன். எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. தப்பு நடந்துடக்கூடாது முருகா. ஆண்டனி, அப்பச்சி ஆல்பர்ட்டை போட்டுட்டோம். முருகா, என் உள்ள இருந்து இயக்கிறது நீதானையா. ஒரு சாவுக்கு நீ காரணமாகிட்டியே. நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கொலைகாரன்னு நிம்மதி இல்லாம தான் வாழணுமா? ஆள்பட்டு செத்துட்டான். ஏண்டா ஆண்டனி, விஜய் 12 மணிக்கு அவனை தூக்கி இருக்கீங்க, 4 மணிக்கு தான் அவனை கொண்டு இருக்கீங்க. ஏப்பா அவ்வளவு நேரம்? 1 மணிக்கு நீலாங்கரில் வச்சு முடிச்சிருந்தா பிளான் அப்பிச்சு. ஈசிஆர் ரோட்ல ஷிஃப்ட் முடிச்சு அந்த நேரத்தில் ஐடி பசங்க வந்துட்டாங்க. அப்புறம் 1:30 மணிக்கு போட்டலாம்னு நினைச்சோம். மால்ல செகண்ட் ஷோ படம் முடிஞ்சு வந்துட்டாங்க. சரி 2 மணி பிறகு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது பிறகு தான் யோசனை வந்துச்சு. பாடி டிஸ்போஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுறது, இந்த பாயில 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வர அனுப்பிச்சு வச்சா இது நாய் 3 மணிக்கு தான் வந்து சேரும். ஆண்டனி, அவனை எப்படிப்பா கொன்னீங்க? அப்பச்சி இந்த இப்படி லாக் பண்ணிட்டேன். நான் அடி வயித்துல இருந்து கத்தி எடுத்து சதக்குன்னு ஏத்திட்டேன். கத்துனா கர்ச்சி படுத்து பொத்திட்டேன். அப்பன்னு பார்த்து காலை தூக்கி கழுத மாதிரி பட்டார்னு உதஞ்சிட்டான். பட்டார்னு நுணுங்கிருச்சு. அப்புறம் அவன் அப்படியே துண்டு துண்டா வெட்டி மண்டை மைதாமா ஆகிற வரைக்கும் காத்திருந்து எரிச்சு கரைச்சிட்ட முதலாளி. அப்ப தடயங்கள் எதுவும் சிக்காது. இல்ல இல்ல அப்பச்சி, ஆள்பட்டு செத்துட்டான். செத்துட்டான். ஆள்பட்டு செத்துட்டான். அவன் யாரா? ஆல்பர்ட் நம்பர்ல இருந்து யார் பேசுறது? ஆல்பர்ட் தான் பேசுறேன். ஏய், நீ எங்க இருக்க? நீங்க எடுத்து கொடுத்த லீஸ் வீட்ல. அப்புச்சி, குழந்தை முகம் கோவம் வராது நினைச்சேன். கொலை செய்ய சொல்லிட்டீங்களாமே. இங்க பார், நீ 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வா, நம்ம பேசிக்கலாம். 9:50க்கு அங்க இருப்பேன். முருகா, இன்னும் என்ன உம்முன்னு இருக்க? ஒழுங்கா நடந்துக்கிறேன். ஆமா,
அப்பச்சி சென்ட்ராயரோட இன்னைக்கு நீங்க டெல்லிக்கு போற பிளான் என்னாச்சு? அப்பச்சி சென்ட்ராயருக்கு சென்னையில் வேலை இருக்கான், ஒரு வாரம் தள்ளி போட்டேன். ஓஹோ, அது சரி. அப்ப அடுத்த வாரம் போறப்ப எனக்கும் சேர்த்து டிக்கெட் போடலாம்ல? அப்போ வீட்டை யாரும்மா பார்த்துப்பா? நான் எதுக்கு இருக்கேன்? இந்த வேலைக்காரி ஏன் ரூம் பாப்பிளையும் சேர்த்து இங்கே வச்சுட்டா. அம்மாடி, உங்க 2 பேருடைய சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் கையாலே மோதிரத்தை தொட்டு கொண்டாடி ஆக்கிட்டியாடா. அப்பச்சி உடனே கொள்ள சொல்லிட்டாரா? என்ன பெரிய மனுஷன் பேரம் பேசிட்டு நீ நானும் ஒரே சர்ச்சில் சாமிங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு உயிர் பிச்சை கொடுத்து விட்டு போறேன்டா. காரு காசு மிச்சம் இருக்கலடா. அந்த புள்ளைய கூட்டிட்டு ஒழுங்கா மும்பை பக்கம் ஓடி போயிடுறா. அப்பச்சிக்கு என்னைக்கு கோவம் குறையுதோ அன்னைக்கு சொல்லி அனுப்புறேப்பா. ஏய் ஆண்டனி, இங்கே போட்டு போயிருவியா?